வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு ரவா பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க, 1/4 துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கோங்க, தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுள்ள ரவை எடுத்துக்கிறேன். நான் 1/2 கப் அளவுள்ள ரவைக்கு 1/4 கப் அளவுள்ள பச்சை பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடியை போட்டு தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக வேண்டாம். நான் 1/2 கப்புக்கு 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 200 கிராம் ரவை எடுத்தீங்கன்னா 1 கிளாஸ் ரவைக்கு 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலியில் இது கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் இதில் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ரவையை இதோட கலந்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொங்கலுக்கு மிளகு வெடிக்கணும், அப்போதான் சாப்பிடும் போது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. மிளகு நல்லா வெடிக்கணும். நல்லா செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1/2 கப் ரவையை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டாக இருக்கும். சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ரவா பொங்கலும் ஒயிட் சட்னியும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகணுன்னு நாம் வேக வச்ச பைத்தம்பருப்பை நாம் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கூட ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா, தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைக்கிற சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வேக வச்ச பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பருப்பை ஆட் பண்ணிட்டேன். பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணியாவது அந்த பருப்பில் இருக்கும்போது பருப்பை நிறுத்திடுங்க. இப்போ நான் இதில் 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணுறேன். நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை சூடு பண்ணி இந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியை சூடு பண்ணி 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ரவை தண்ணி இழுத்துக்கும். அதனால் நாம் சூடு பண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டோன்னே இது நல்லா மலர்ந்துடும். தட்டை போட்டு மூடி வைங்க. இது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சிம்மில் வச்சு மூடி வைங்க. நல்ல சுவையான பொங்கல் ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. இதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க. சாப்பிடவும் நல்லா இருக்கும். சுட சுட அந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் நார்மலாக பொங்கல் சாப்பிட்ற அளவுக்கு இதை சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே திகட்ட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் போடுற அளவோடையே கம்மியாக போட்டு செய்யுங்க. ஏன்னா நார்மலாக போடுற மாதிரி பண்ணிடாதீங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லாகிடும், திகட்ட ஆரம்பிச்சிடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அப்புறம் ரொம்ப சாப்பிட முடியாது. அளவு கம்மியாக போட்டு செய்யுங்க. இது நல்லா இருக்குங்க, நல்ல டிஷ் இது. வாங்க நான் முடிஞ்சோடனே காட்டுறேன். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா கேசரி மாதிரி இருக்குங்க. பாருங்க, நல்லா கேசரி மாதிரி செமையாக இருக்கும். பாருங்க.
அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி. பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள். இதை எடுத்து அப்படியே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். அருமையான பொங்கல். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். வெண்ணெய் மாதிரி இருக்கும். கேசரி மாதிரி தான், கொஞ்சம் அதில் நெய் தேவைப்படும். நம்ம இதில் ரொம்ப நெய் விட முடியாது, அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். கேசரி எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஆறின பிறகு நல்லா உதிரியாக ரவா மாதிரி இருக்கும். அதனால் ஆறினாலும் இந்த மாதிரி இருக்கும். சுட சுட சாப்பிடும் போது அது இலகுவாக இருக்கும். ஆறின பிறகு இந்த மாதிரி இருக்கும்.